இன்றைக்கான இந்த வீடியோவில் உள்ள நூலை வச்சு நம்ம கிராச்செட் அதாவது பின்னல் பின்னி ஒரு மினி பர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் சுருக்கு பைய கூட யூஸ் பண்ணலாம். சரி வாங்க மேஜிக் போட்டு திங்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ இந்த 2 உள்ளன் த்ரெட்டையும் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 கலர் காம்பினேஷனும் எனக்கு நல்லாயிருக்குன்னு தோணுனதுனால நான் இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரே கலர் யூஸ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரே கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 கலரையும் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்டு இது 2த்தையும் இந்த மாதிரி ஈக்குவலாக பிடிச்சிக்கிறேன். நான் 2 நாளையும் ஈக்குவலாக நான் பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் ஒரு நாட் போட போகிறேன். உங்களுக்கு அந்த நாட் எப்படி போடணும்னு தெரியல அப்படின்னா ஒரு சுற்று கையில் எப்படி சுற்றி கீழ் வழியால் அந்த த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அகைன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றி கீழ் வழியால் எடுத்து இப்படி இந்த நாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த கீழே இருக்கிற குட்டி கயிறை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கு என்கிட்ட இருக்குது. அந்த ஹூக்கு நமக்கு தேவையான ஒரு ஹூக்கை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். இது 3 mm இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது த்ரெட்டுக்கு ஏற்ற சைஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியாக ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது 3 mm இந்த ஸ்டிக்கை நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ நான் அந்த ஹோல் வழியால் இந்த ஸ்டிக்கு அந்த ஹூக் வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதை நேராக உள்ளே விடுறேன். உள்ளே விட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லாங் கயிறை இந்த 2 ஃபிங்கராலையும் நான் பிடிச்சிக்கிறேன். மற்ற 3 விரலையும் நான் யூஸ் பண்ணி இந்த குட்டி கயிறை நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டிக்கை நான் சொன்ன மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு கீழ் வழியால் அந்த கயிறை பிடிச்சி இழுத்து அப்படியே பொறுமையாக உள்ளே இழுத்துட்டு அந்த குட்டி ஹோல் வழியால் நான் அந்த கயிறை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த நூலை. அவ்வளோதான். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி கீழே விட்டு திரும்ப அதை அப்படியே உள்ளே இழுத்துட்டு வரேன். திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதை கீழ் வழியால் விடுறேன். திரும்ப அந்த குட்டி ஹோல் வழியால் அந்த த்ரெட்டை நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம ஒரு 3 செயின்ஸ் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு 15 to 16 செயின்ஸ் வரைக்குமே நம்ம போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 15லேருந்து 16 செயின் வரைக்குமே நம்ம போட்டிருக்கோம். செகண்ட் செயின் எப்படி போடுறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாருங்கள். அதே ஹோல்குள்ளே அந்த ஹூக்கை விடுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த செயினை நான் இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு செயின்குள்ளே விடுறோம். அதுக்குள்ளே விட்டு நான் மேல் வழியால் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்து அந்த ஹூக் வழியில் கொண்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஹூக்கில் 2 இருக்கும். 2 இது நமக்கு மாட்டியிருக்கும். அது என்ன பண்ணுறேன், கீழ் வழியால் விட்டு அந்த செயின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்திங்கனாவே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த செயின்குள்ளே விடுறேன், பக்கத்து செயினில் விடுறேன். திரும்ப அதை மேல் வழியால் பிடிச்சி அந்த ஹோல் வழியால் எடுத்துகிட்டு வரேன். நமக்கு 2 இது மாட்டுது. அப்போ என்ன பண்ணுறேன், கீழ் வழியால் விட்டு அந்த 2 இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். செகண்ட் செயின் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் செயின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் கிடைக்கும் செகண்ட் செயின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். இப்போ எப்படி அடுத்து தேர்ட் ஒன்று எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். நம்ம இப்படி சுற்றி தான் இந்த செயினை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டெல்லாம் வர முடியாது. இப்போ அதே ஹோல்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக விட்டு நீங்கள் இந்த ஒரு பின்னை கற்றுக்கிட்டிங்கனாவே போதும். இதுதான் பேசிக்கு. நம்ம இது கற்றுக்கிட்டாவே நம்ம எல்லாமே பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அதை சுற்றி போட போகிறோம். ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக அந்த ஹூக்கை நான் விடுறேன். அந்த பக்கத்தில் இருக்கிற செயின் வழியாகவே நான் அந்த சென்டரில் இப்போ குத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சென்டர் வழியாக உள்ளே விடுறேன். நான் எப்போதும் போல் நான் கீழ் வழியால் எடுத்து நம்ம அந்த செயினை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நமக்கு 2 மாட்டுவோமா, அதே மாதிரி 2 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது நான் அந்த ஹூக்கை வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி விடுறேன். அந்த த்ரெட்டை பிடிச்சி கீழ் வழியால் எடுத்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு அந்த குட்டி கயிறு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டில் இனிஷியலாக போட்டோம்ல ஒரு நாட்டு, அதுக்கான த்ரெட்டு தான் அது. இப்போது வந்து நம்ம இப்போ ரைட் சைடு போடுறோம் அப்படின்னாக்க நம்ம ரைட் சைடில் ஒரு செயின் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நான் எந்த இடத்துல இப்படி குத்துறேன் அப்படின்றது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வச்சு தான் நம்ம அந்த ஹோல் வழியால் அந்த ஹூக்கை விட்டு நம்ம அதை வெளியில் எடுத்து நம்ம அந்த செயினை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த செயினை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அதே மாதிரி சுற்றி 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 போட்டுட்ருக்கிற வேண்டியது தான். இதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் செயினை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் போதும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று பார்த்து உடனே நீங்கள் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதாக நம்ம சென்டராக குத்தி நம்ம எப்படி அதை திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வருவோமோ அதே மாதிரி திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். திரும்ப அதை சுற்றி 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 நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியது தான். அதே மாதிரி லென்த்துமே நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து நம்ம வச்சுக்கலாம். எவ்வளோ ஹைட் வேணும்னாலும் நம்ம அதை ஏற்றிக்கலாம். நமக்கு விருப்பப்படி நம்ம எப்படி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு செய்ய செய்ய இது ரொம்பவே பழகிடும் ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள் நான் பின்னி பண்ணி இப்போது எந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி அகைன் நான் கண்டினியூஸ் பண்ணுறேன். அதை கண்டினியூவாக போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் திரும்ப அகைன் நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது வந்து நம்ம அந்த பவுச்சோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இப்போ லாஸ்ட் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நம்ம அதை அந்த இடத்துக்கு கரெக்டாக ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான சைஸ்க்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நார்மலான ஒரு நாட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் இடையில நீங்கள் அந்த த்ரெட்டை சொருவி நீங்கள் சுருக்கு பை மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுச் மாதிரின்றதுனால நம்ம அந்த த்ரெட்டோட திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு அந்த சுருக்கு பை வேணுங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை நாட் பண்ணி காமிச்சேன். அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அப்படியே போட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த நாட் கூடவே நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நாட் போட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்க முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம்ல செயின், அதே செயின் தான் திரும்ப கண்டினியூஸாக நம்ம த்ரெட்டை வச்சு ஒரு சைடு மட்டும் நான் ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சைடாக மட்டும் போடுறேன். அதையே டபுள் செயினாக நான் போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னாக்கா நான் க்ரே கலர் வச்சு நான் அதே மாதிரி ஒரு 2 செயின் அதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு கலர் நான் அது கூடவே ஜாயின் பண்ணிக்கிறேன். அதை ஜாயின் பண்ணி அந்த கலரையும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷுவலாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்த கலரை நம்ம இந்த மாதிரி கூட இடையில நம்ம பவுச்சு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரலும் கூட நமக்கு வெவ்வேறு கலர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி உங்களால் அந்த பர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். கலர்ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த முழு பவுச்சையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கூடவே நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். என்னால் அந்த வீடியோ கிளிப்ஸ் மட்டும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நீங்கள் இந்த மாதிரியான உங்களுடைய க்ரியேட்டிவெல்லாம் இதில் காமிச்சு டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம் செய்யும்பொழுது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நம்மளால் கடையில் சர்ச் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஃபன்னியாக இருங்க. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர்.